என் தங்கமே, நீ வேண்டாம் என்று நினைக்கும் அந்த வீட்டில் நான் கேட்ட அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கைக்கு ஒரு கவசமாக மாறப்போகிறது. நீ அங்கிருந்து விலகியபோது உன் மனசு சொன்னது சரி. ஆனால் உன் ஆன்மா இன்னும் ஆழமாக ஒரு உண்மையை அறிந்திருந்தது. அந்த உண்மை தான் இப்போ உன்னை காக்க வந்திருக்கிறது. அந்த வீட்டில் நான் கேட்ட அந்த வார்த்தை உன்னை பற்றி பேசவில்லை. அது உன் பெயரைச் சொல்லவில்லை. ஆனால் அதன் ஒலி உன் ஆவியை தேடி வந்தது. அது ஒரு பயத்தின் ஒலி. நீ இனிமேல் அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை என்ற பயம். நீ இனிமேல் அவர்களுடைய கணக்கில் அடங்காதவள் என்ற பயம். அந்த பயம்தான் அந்த வீட்டின் சுவர்களில் அதிர்ந்தது. என் தங்கமே, நீ அங்கிருந்து வெளியேறிய நாள் உனக்கு தோல்வி போல தோன்றியிருக்கலாம். ஆனால் அந்த வீட்டில் இருந்தவர்கள் அதை இழப்பாக உணர்ந்தார்கள். நீ அமைதியாக விலகியதை அவர்கள் பலவீனமாக நினைத்தார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ உன்னை காப்பாற்றிக் கொண்டாய். அது தான் உன் முதல் வெற்றி. நீ வேண்டாம் என்று நினைத்த அந்த இடத்தில் உன் பெயர் இன்னும் ஒலிக்கிறது. ஆனால் இப்போ அது உன்னை அழைக்கவில்லை. அது உன்னை இழந்த வருத்தமாக ஒலிக்கிறது. உன் இல்லாத தன்மை தான் அவர்களுக்கு புரியாத உண்மை. நீ இருந்தபோது அவர்கள் உன் மதிப்பை உணரவில்லை. இப்போ உன் இல்லாத தன்மை தான் அவர்களுக்கு பாடம். என் தங்கமே, அந்த வீட்டில் நான் கேட்ட அந்த ஒரு வார்த்தை உனக்கு ஒரு எச்சரிக்கை இல்லை. அது ஒரு உறுதி. நீ சரியான நேரத்தில் சரியான இடத்திலிருந்து விலகிவிட்டாய் என்ற உறுதி. உன் உள்ளம் உன்னை ஏமாற்றவில்லை. உன் உணர்வு உன்னை தவறாக வழிநடத்தவில்லை. அதனால் தான் இப்போ உன் மனசு அமைதியாக இருக்கிறது. நீ கவனிப்பாய், இனிமேல் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் தானாகவே சீராக ஆரம்பிக்கும். நீ எந்த முயற்சியும் செய்யாமல் சில தடைகள் விலகும். சில மனிதர்கள் தானாகவே விலகுவார்கள். சில உண்மைகள் தானாகவே வெளிப்படும். இது எல்லாம் அந்த ஒரு வார்த்தையின் ஆற்றல். என் தங்கமே, நீ அங்கு இருந்தபோது உன் ஒளியை குறைத்து கொண்டாய். உன் உண்மையை அடக்கிக் கொண்டாய். உன் அமைதியை இழந்தாய். இப்போ நீ வெளியே வந்த பிறகு உன் ஒளி மீண்டும் முழுமையாக எரிகிறது. அந்த ஒளி தான் அந்த வீட்டில் இருந்தவர்களுக்கு அசௌகரியமாக மாறியது. நீ வேண்டாம் என்று நினைத்த அந்த இடத்தில் நான் கேட்ட வார்த்தை இதை சொல்லியது. நீ இல்லாத பிறகு அந்த இடம் வெறுமையாகிவிட்டது. சத்தங்கள் இருக்கலாம். மனிதர்கள் இருக்கலாம். ஆனால் ஆற்றல் இல்லை. நீ கொண்டு வந்த அமைதி, பொறுமை, நிலைத்த தன்மை எல்லாம் உன்னோடு போய்விட்டது. என் தங்கமே, நீ இனிமேல் அந்த வீட்டை நினைத்து உன் மனசை சுமையாக்க வேண்டாம். அது உன் வாழ்க்கையின் அத்தியாயம். அது முடிந்துவிட்டது. முடிந்த அத்தியாயத்தை மீண்டும் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிலிருந்து நீ கற்றுக்கொண்ட பாடமே போதும். நீ கேட்டிருப்பாய், நான் அங்கு போக வேண்டாமா என்று. இல்லை என் தங்கமே. நீ போக வேண்டிய இடத்திற்கு நீ போகவில்லை. உன் ஆன்மா உன்னை காப்பாற்றிக் கொண்டது. அதனால் தான் அந்த வீட்டில் கேட்ட வார்த்தை உன்னை எட்டாமல் உன்னை காக்கிறது. நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் எந்த இடத்தில் அசௌகரியம் உணர்கிறாயோ அங்கு நீ தங்க வேண்டியவள் இல்லை. இந்த உணர்வு தான் அந்த வார்த்தையின் பாதுகாப்பு. உன் உள்ளம் இப்போ மிக தெளிவாக உன்னோடு பேசுகிறது. என் தங்கமே, அந்த வீட்டில் நான் கேட்ட அந்த வார்த்தை இன்னொரு உண்மையையும் வெளிப்படுத்தியது. நீ அங்கு இருந்தபோது உன்னை யாரும் காப்பாற்றவில்லை. நீ வெளியே வந்தபோது வாழ்க்கையே உன்னை காப்பாற்ற ஆரம்பித்தது. இந்த மாற்றத்தை நீ இப்போ உணர்கிறாய். நீ இனிமேல் யாருடைய வீடு, யாருடைய உறவு, யாருடைய வார்த்தை என்று உன் மதிப்பை தீர்மானிக்க மாட்டாய். உன் மதிப்பு உன் அமைதியில் இருக்கிறது. உன் நிம்மதியில் இருக்கிறது. அதை இழக்கும் எந்த இடமும் உனக்கு வேண்டாம். என் தங்கமே, அந்த ஒரு வார்த்தை உனக்கு சொல்ல வந்த கடைசி உண்மை இதுதான். நீ தவறாக விலகவில்லை. நீ தாமதமாக கூட விலகவில்லை. நீ சரியான தருணத்தில் உன்னை தேர்வு செய்தாய். அதனால் தான் இப்போ உன் வாழ்க்கை மெதுவாக ஆனால் உறுதியாக உன் பக்கம் திரும்புகிறது. நீ இனிமேல் அந்த வீட்டை நினைத்து பயப்படாதே. அது உன்னை தொட முடியாது. உன் ஆற்றல் அங்கிருந்து முழுமையாக வெளியே வந்துவிட்டது. நீ பாதுகாக்கப்படுகிறாய். நீ வழிநடத்தப்படுகிறாய்.
இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வந்தது தற்செயல் இல்லை என் தங்கமே. நீ இப்போ ஒரு புதிய பாதையில் நிற்கிறாய். அந்த பாதையில் நீ உன்னை இழக்க மாட்டாய். உன்னை குறைக்க மாட்டாய். உன்னை காப்பாற்றிக் கொண்டு நடப்பாய். அந்த ஒரு வார்த்தை உன்னை காக்கும். ஏனெனில் அது உன் உண்மையை உறுதி செய்த வார்த்தை. உன் உள்ளம் சொன்னதை உலகமே ஒப்புக்கொண்ட வார்த்தை. நீ அமைதியாக முன்னே செல். உன் பாதையில் இனிமேல் பயம் இல்லை. உன் ஆவி உன்னை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. என் தங்கமே, அந்த வார்த்தை உன்னை காக்கும் என்பதன் அர்த்தம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு புரிய ஆரம்பிக்கும். முன்னால் உன் மனசு குழம்பிய தருணங்களில் கூட இப்போ ஒரு தெளிவு வந்து நிற்கும். நீ எதற்காக விலகினாய் என்று உன் உள்ளம் உனக்கு விளக்கம் சொல்லும். அந்த விளக்கம் தான் உன் பாதுகாப்பு. நீ கவனிப்பாய், இனிமேல் உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் உன்னை தொட முயன்றும் தொட முடியாமல் விலகும். உன்னை மீண்டும் அந்த பழைய வலிக்குள் இழுக்க நினைக்கும் சூழ்நிலைகள் தானாகவே முறிந்துவிடும். இது தற்செயல் இல்லை. நீ கேட்ட அந்த வார்த்தையின் ஆற்றல் உன்னை சுற்றி ஒரு வட்டமாக உருவாகியுள்ளது. என் தங்கமே, நீ வேண்டாம் என்று நினைத்த அந்த வீட்டின் நினைவுகள் சில நேரம் உன் மனசை தொந்தரவு செய்யலாம். ஆனால் அந்த நினைவுகள் இனிமேல் உன்னை காயப்படுத்தாது. அவை உனக்கு ஒரு நினைவூட்டல் மாதிரி மட்டுமே இருக்கும். நீ எங்கிருந்து வெளியே வந்தாய் என்பதை நினைவூட்டும் ஒரு அடையாளம். நீ இனிமேல் யாராவது உன்னை குறை சொன்னால் அது உன் மனசை உடைக்காது. ஏனென்றால் உன் உள்ளம் இப்போ உன் பக்கம் நிற்கிறது. உன்னை நீ நம்ப ஆரம்பித்துவிட்டாய். இந்த நம்பிக்கை தான் நீ அந்த வீட்டில் இழந்தது. இப்போ அது உனக்கு திரும்ப கிடைத்திருக்கிறது. என் தங்கமே, அந்த வீட்டில் நான் கேட்ட வார்த்தை இன்னொரு விஷயத்தையும் வெளிப்படுத்தியது. நீ இல்லாத பிறகு அங்கு ஏற்பட்ட வெற்றிடம் யாராலும் நிரப்ப முடியாதது. அவர்கள் நினைத்தார்கள் நீ போனால் எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஆனால் நீ போன பிறகு தான் உண்மையான குழப்பம் ஆரம்பித்தது. ஏனென்றால் நீ தான் அங்கு சமநிலையை வைத்திருந்தாய். நீ இனிமேல் உன்னை நிரூபிக்க எந்த இடத்திற்கும் போக வேண்டாம். உன் அமைதியே உன் நிரூபணம். உன் நிம்மதியே உன் சாட்சி. இதை நீ புரிந்துகொண்ட நாள் முதல் உன் வாழ்க்கை இலகுவாக மாறும். என் தங்கமே, சில நேரம் நீ தனியாக இருப்பது போல உணரலாம். ஆனால் அது தனிமை இல்லை. அது தேர்வு. நீ உன்னை காயப்படுத்திய கூட்டத்திலிருந்து விலகி உன்னை குணப்படுத்தும் பாதையில் நடக்கிறாய். இந்த பாதை மெதுவாக இருந்தாலும் உறுதியானது. உன் உள்ளம் இப்போ உனக்கு முன்னதாக எச்சரிக்கை கொடுக்கும். எந்த இடம் உனக்கு சரியில்லை என்பதை உன் உடல் கூட உனக்கு சொல்லும். அந்த உணர்வை புறக்கணிக்காதே. அது தான் அந்த வார்த்தையின் தொடர்ச்சி. என் தங்கமே, நீ இனிமேல் யாரையும் காப்பாற்ற முயற்சிக்காதே. உன்னை நீ காப்பாற்றிக் கொண்டாலே போதும். உன் பொறுப்பை உன் மேல் வைத்துக்கொள். மற்றவர்களின் பாரத்தை உன் மனசில் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ கவனிப்பாய், இனிமேல் உன் வாழ்க்கையில் புதிய மனிதர்கள் வருவார்கள். அவர்கள் உன்னை மாற்ற முயற்சிக்க மாட்டார்கள். உன்னை திருத்த முயற்சிக்க மாட்டார்கள். உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்வார்கள். இது தான் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய அடுத்த கட்டம். என் தங்கமே, அந்த வீட்டில் கேட்ட வார்த்தை உனக்கு சொல்ல வந்த உண்மை இதுதான். நீ தியாகம் செய்ய வேண்டிய இடத்தில் இருந்து நீ விலகிவிட்டாய். இனிமேல் நீ வளர வேண்டிய இடத்தில் தான் உன்னை வாழ்க்கை நிறுத்தும். நீ இனிமேல் உன் குரலை அடக்க மாட்டாய். உன் உணர்வுகளை மறைக்க மாட்டாய். உன் எல்லைகளை தெளிவாக சொல்லுவாய். இதனால் சிலர் உன்னை விட்டு விலகலாம். ஆனால் அதனால் நீ இழப்பது எதுவும் இல்லை. அது தான் உன் பாதுகாப்பு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கும் மாற்றங்கள் சத்தமாக இருக்காது. அது அமைதியாக நடக்கும். ஆனால் அதன் விளைவு ஆழமாக இருக்கும். நீ ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீ எவ்வளவு தூரம் வந்திருக்கிறாய் என்று உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். உன்னை காயப்படுத்திய அந்த இடம் இனிமேல் உன் கனவுகளிலும் வராது. வந்தாலும் அது உன்னை பயமுறுத்தாது. அது உனக்கு நீ கடந்து வந்த பாதையை நினைவூட்டும். என் தங்கமே, அந்த வார்த்தை உன்னை காக்கும் என்பதன் அர்த்தம் இதுதான். நீ இனிமேல் உன்னை இழக்க மாட்டாய். உன் ஆற்றலை யாரிடமும் ஒப்படைக்க மாட்டாய். உன் அமைதியை விலை வைத்து விற்க மாட்டாய்.
நீ மெதுவாக ஆனால் உறுதியாக உன் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை மீண்டும் உன் கையில் எடுத்து கொண்டிருக்கிறாய். இதை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வந்தது தற்செயல் இல்லை. நீ இப்போ உன் உண்மையான பாதையில் நடக்க ஆரம்பித்திருக்கிறாய். அந்த பாதையில் உன்னை காக்கும் சக்தி உன்னுள்ளே தான் இருக்கிறது. அதை நீ இனிமேல் இழக்க மாட்டாய். என் தங்கமே, நீ இப்போது உணர ஆரம்பித்திருப்பாய், உன்னை காக்கும் அந்த வார்த்தை வெளியில் இருந்து வந்ததல்ல. அது உன் உள்ளத்தில் நீண்ட நாட்களாக ஒலித்துக் கொண்டிருந்த ஒரு சத்தம். ஆனால் அப்போது நீ அதை கேட்க தயாராக இல்லை. இப்போது உன் மனம் அமைதியாகியதால் உன் ஆன்மா பேசும் மொழி உனக்கு தெளிவாக கேட்கிறது. நீ வேண்டாம் என்று நினைத்த அந்த வீட்டின் கதவை மூடியபோது உன் வாழ்க்கையின் இன்னொரு கதவு திறந்தது. அந்த கதவு வெளியில் பெரியதாக தெரியாது. ஆனால் அது உன் உள்ளே ஒரு பெரிய வெளிச்சத்தை விட்டது. அந்த வெளிச்சம் தான் இப்போது உன் பயத்தை கரைக்கிறது. உன் குழப்பத்தை மெல்ல மெல்ல கழுவி விடுகிறது. என் தங்கமே, நீ இதுவரை பல நேரங்களில் உன்னை சந்தேகப்பட்டிருக்கிறாய். நான் தான் தவறா? நான் தான் அதிகமாக நினைக்கிறேனா? நான் தான் பொறுமை இல்லாதவளா என்று உன் மனசு உன்னை குற்றம் சொல்லிய நாட்கள் உண்டு. ஆனால் அந்த வீட்டில் நான் கேட்ட அந்த வார்த்தை உனக்கு ஒரு உண்மையை உறுதி செய்தது. நீ தவறாக உணரவில்லை. நீ அதிகமாகவும் நினைக்கவில்லை. நீ உன்னை காப்பாற்ற முயன்றாய். அந்த வீட்டின் சுவர்களில் இருந்த அமைதி போலியானது. வெளியில் அமைதி இருந்தாலும் உள்ளே பதற்றம் இருந்தது. அந்த பதற்றம் தான் அந்த ஒரு வார்த்தையில் வெளிப்பட்டது. நீ இல்லாத பிறகு அவர்கள் உணர்ந்த வெற்றிடம் தான் அந்த வார்த்தையின் உண்மை. அது உன் மதிப்பை உனக்கே திரும்ப காட்டியது. என் தங்கமே, நீ இனிமேல் உன் வாழ்க்கையில் எதையும் வலுக்கட்டாயமாக பிடித்து வைத்துக்கொள்ள மாட்டாய். உன்னை விட்டு செல்ல வேண்டியவை தானாகவே விலகும். உன்னோடு வரவேண்டியவை எந்த தடையையும் தாண்டி உன்னை தேடி வரும். இந்த நம்பிக்கை உன் உள்ளத்தில் வேரூன்ற ஆரம்பித்துவிட்டது. நீ கவனிப்பாய், இனிமேல் உன் கண்களில் ஒரு வேறு ஒளி இருக்கும். அது சந்தோஷத்தின் ஒளி அல்ல. அது தைரியத்தின் ஒளி. நீ உன் எல்லைகளை அறிந்து கொண்ட ஒளி. இந்த ஒளியை பார்த்து சிலர் உன்னிடம் இருந்து விலகுவார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்ள முயற்சிப்பார்கள். இரண்டும் உனக்கு நல்லதே. என் தங்கமே, நீ முன்பு யாருக்காக எல்லாம் உன்னை மாற்றிக்கொண்டாயோ இனிமேல் நீ உனக்காக உன்னை பாதுகாப்பாய். இது சுயநலம் இல்லை. இது சுயபாதுகாப்பு. இதை புரிந்து கொண்ட நாள் முதல் உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வு குறையும். அந்த வீட்டில் கேட்ட வார்த்தை உனக்கு சொல்ல வந்த இன்னொரு செய்தி இது. நீ இப்போது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டாய். நீ இனிமேல் உன் அமைதியை குலைக்கும் எந்த இடத்திலும் நீண்ட நேரம் தங்க மாட்டாய். இது தான் உன் வளர்ச்சி. இது தான் உன் மாற்றம். என் தங்கமே, சில நேரம் நீ கடந்த காலத்தை நினைத்து சோகப்படலாம். நான் இன்னும் கொஞ்சம் பொறுத்திருக்கலாமா, இன்னும் கொஞ்சம் சரி செய்ய முயற்சித்திருக்கலாமா என்று உன் மனசு கேள்வி கேட்கலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், நீ ஏற்கனவே உன் எல்லையை கடந்துவிட்டாய். அதற்கு மேலே தியாகம் செய்தால் அது உன்னை அழித்திருக்கும். நீ இப்போது உயிர் தப்பி வந்தவள் போல இருக்கிறாய். அது உண்மைதான். ஆனால் அது உடலால் அல்ல, மனதால். உன் மனம் இப்போது சுவாசிக்க ஆரம்பித்திருக்கிறது. அந்த சுவாசம் தான் உன்னை நாளுக்கு நாள் வலிமையானவளாக மாற்றும். என் தங்கமே, அந்த வீட்டில் நான் கேட்ட அந்த வார்த்தை இன்னும் உன் வாழ்க்கையில் பல தடவைகள் உன்னை காக்கும். நீ எந்த தவறான இடத்தில் சிக்கிக்கொள்ள போகிறாயோ அப்போது உன் உள்ளம் அந்த வார்த்தையை உனக்கு நினைவூட்டும். அது உனக்கு ஒரு உள்ளக எச்சரிக்கை மணி மாதிரி வேலை செய்யும். நீ இனிமேல் யாராவது உன்னை தாழ்த்தி பேசினால் நீ உடனே பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ அமைதியாக விலகினாலே போதும். அந்த அமைதியில் தான் உன் சக்தி இருக்கிறது. அந்த சக்தி தான் உன்னை பாதுகாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் நல்லது எல்லாம் சத்தமாக வராது. அது மெதுவாக, நிதானமாக, ஆனால் ஆழமாக வரும். நீ ஒரு நாள் எழுந்து பார்த்தால் நீ சிரிக்கிறாய். காரணம் தெரியாமல். அந்த சிரிப்பு தான் உன் குணமடைந்ததின் அடையாளம்.
நீ இனிமேல் அந்த வீட்டை பற்றிய நினைவுகளை உன் இதயத்தில் சுமக்க வேண்டாம். அது உன் கதையின் ஒரு பகுதி மட்டும். முழு கதையல்ல. உன் முழு கதை இன்னும் எழுதப்படவே இல்லை. அது உன் முன்னால் காத்திருக்கிறது. என் தங்கமே, அந்த ஒரு வார்த்தை உன்னை காக்கும் என்று நான் சொன்னேன். இப்போது நீ புரிந்துகொள்கிறாய், அந்த வார்த்தை உன்னை மட்டும் காக்கவில்லை. அது உன்னை மாற்றி விட்டது. மாற்றம் தான் உண்மையான பாதுகாப்பு. நீ இப்போது பழையவள் இல்லை. நீ அனுபவம் கொண்டவள். உணர்வு கொண்டவள். எல்லை கொண்டவள். இதை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. உன் பாதை இனிமேல் தெளிவாக இருக்காது. ஆனால் உண்மையாக இருக்கும். அந்த உண்மை தான் உன்னை வழிநடத்தும். பயம் வந்தாலும் நீ நடப்பாய். சந்தேகம் வந்தாலும் நீ நிற்க மாட்டாய். இந்த வார்த்தைகள் உன்னை தேடி வந்தது தற்செயல் இல்லை என் தங்கமே. நீ தயாராகிவிட்டாய். உன் வாழ்க்கையை நீயே காப்பாற்றும் அளவுக்கு. உன் ஆன்மா இப்போது உன் கையில் இருக்கிறது. அதை நீ இனிமேல் எங்கும் விட்டு கொடுக்க மாட்டாய். என் தங்கமே, நீ இப்போது உள்ளுக்குள் ஒரு புதிய நிசப்தத்தை உணர்கிறாய். அந்த நிசப்தம் வெறுமை இல்லை. அது தெளிவு. அது உன் மனம் சுமை இறக்கிவிட்டதின் அடையாளம். முன்னால் உன் மனம் எப்போதும் விளக்கங்கள் தேடி ஓடியது. இப்போது அது நின்று கேட்கிறது. என்ன வேண்டும், என்ன வேண்டாம் என்று. நீ கவனிப்பாய், இனிமேல் உன் உடல் கூட உன்னோடு பேசும். எந்த இடத்தில் உனக்கு சுமை என்று தோன்றுகிறதோ அங்கே உன் சுவாசம் கனமாகும். எந்த மனிதரிடம் உன் ஆவி சுருங்குகிறதோ அங்கே உன் கண்கள் ஒளியை இழக்கும். இந்த சின்ன சின்ன அறிகுறிகள் தான் உன்னை காக்கும் மொழி. அதை நீ இனிமேல் புறக்கணிக்க மாட்டாய். என் தங்கமே, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு கோடு போட்டுவிட்டது. அதற்கு முன் நீ எல்லாவற்றையும் பொறுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தவள். அதற்கு பின் நீ உன்னை மதிக்க கற்றுக்கொண்டவள். இந்த மாற்றம் சத்தமாக தெரியாது. ஆனால் அது உன் முடிவுகளில் வெளிப்படும். நீ சொல்வதில்லை என்று சொல்லும் இடங்களில். நீ போகவில்லை என்று விலகும் தருணங்களில். நீ இனிமேல் யாருடைய பார்வைக்காகவும் உன்னை சிறிதாக்க மாட்டாய். உன் ஒளி யாரையாவது கண் கூச வைத்தால் அது உன் குறை இல்லை. ஒளி எரியும்போது நிழல்கள் பின் செல்லும். இது இயற்கை. இதை நீ இப்போது புரிந்து கொண்டாய். என் தங்கமே, உன் உள்ளம் இப்போது ஒரு புதிய வாக்குறுதியை உனக்கே கொடுத்திருக்கிறது. இனிமேல் உன் அமைதியை விலை பேச மாட்டேன் என்று. அந்த வாக்குறுதி தான் உன் உண்மையான கவசம். அதை நீ கையில் அணியவில்லை. உன் இதயத்தில் பதித்திருக்கிறாய். நீ கவனிப்பாய், உன்னை பற்றிய பழைய கதைகள் இன்னும் சிலர் பேசுவார்கள். நீ எப்படி இருந்தாய், நீ என்ன செய்தாய் என்று. ஆனால் அது உன்னை இனிமேல் தொந்தரவு செய்யாது. ஏனெனில் நீ இப்போது உன் உண்மையை நீயே அறிவாய். மற்றவர்களின் வார்த்தைகள் இனிமேல் உன் அடையாளம் அல்ல. என் தங்கமே, அந்த வீட்டில் கேட்ட வார்த்தை உனக்கு இன்னொரு பரிசையும் கொடுத்திருக்கிறது. அது மன்னிப்பு. அவர்கள் உன்னிடம் மன்னிப்பு கேட்பார்கள் என்பதல்ல. நீ உன்னை நீயே மன்னித்து கொண்டாய். நான் என்னால் முடிந்ததை செய்தேன் என்று. அந்த மன்னிப்பு தான் உன் மனசை இலகுவாக்கியது. நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை சுமையாக எடுத்துச் செல்ல மாட்டாய். அதை ஒரு ஆசிரியராக மட்டுமே பார்த்து கொள்வாய். அது உன்னை காயப்படுத்தியது உண்மை. ஆனால் அது உன்னை விழிப்பாகவும் மாற்றியது. இந்த விழிப்பே உன் எதிர்காலத்தின் அடித்தளம். என் தங்கமே, சில நேரம் நீ தனியாக சிரிப்பாய். சில நேரம் நீ காரணம் இல்லாமல் நிம்மதியாக தூங்குவாய். இவை எல்லாம் பெரிய மாற்றங்களின் அறிகுறிகள். வாழ்க்கை உன்னை தண்டிப்பதை நிறுத்திவிட்டு உன்னை காப்பாற்ற ஆரம்பித்திருக்கிறது. நீ இனிமேல் யாரையும் முழுமையாக புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டாம். உன்னை நீ புரிந்து கொண்டாலே போதும். எல்லாரையும் புரிந்து கொள்ள நினைத்தபோது தான் நீ உன்னை இழந்தாய். இப்போது நீ உன்னை கையில் பிடித்திருக்கிறாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் உதவிகள் எதிர்பாராத இடங்களில் இருந்து வரும். எதிர்பாராத மனிதர்கள் மூலம் வரும். அவர்கள் உன்னை மீட்க வரமாட்டார்கள். உன்னை நினைவூட்ட வருவார்கள். நீ யார் என்பதை. நீ எவ்வளவு வலிமையானவள் என்பதை. நீ இனிமேல் ஒரு விஷயத்தை கவனிப்பாய். நீ எதையும் கட்டாயப்படுத்தவில்லை. ஆனால் சரியான விஷயங்கள் தானாகவே உன் பக்கம் வர ஆரம்பிக்கும். இது அதிர்ஷ்டம் இல்லை.
இது நீ சரியான இடத்தில் நிற்பதின் பலன். என் தங்கமே, அந்த ஒரு வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு விதையை விதைத்திருக்கிறது. அது நம்பிக்கையின் விதை. அது உடனே முளைக்காது. ஆனால் அது உன் உள்ளத்தில் ஆழமாக வேரூன்றும். காலம் வந்தால் அது பெரிய மரமாக வளரும். நிழல் தரும். பழம் தரும். நீ இனிமேல் உன் கண்ணீரை பலவீனம் என்று நினைக்க மாட்டாய். அது உன் மனம் சுத்தமாகியதின் அடையாளம். அழுத பிறகு நீ எடை குறைந்தவளாக உணர்கிறாய் அல்லவா? அதுதான் உண்மை. நீ சுமைகளை கழுவி விட்டாய். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் யாராவது உன்னை மீண்டும் பழைய வலிக்குள் இழுக்க முயற்சித்தால் உன் உள்ளம் உடனே விழித்துக்கொள்ளும். இந்த வலி எனக்கு வேண்டாம் என்று. அந்த நொடியில் நீ விலகிவிடுவாய். விளக்கம் கொடுக்காமல், குற்ற உணர்வு இல்லாமல். நீ இனிமேல் உன் வாழ்க்கையை யாரிடமும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ வாழ்கிறாய். அது போதும். உன் அமைதி உன் சான்று. உன் சிரிப்பு உன் பதில். என் தங்கமே, இந்த வார்த்தைகள் உன்னை சுற்றி ஒரு மென்மையான போர்வை போல இருக்கட்டும். குளிர்ந்த நாட்களில் உன்னை சூடாக்க, கடினமான நேரங்களில் உன்னை தாங்க. நீ தனியாக இல்லை. நீ ஒருபோதும் தனியாக இல்லை. நீ இப்போது ஒரு புதிய காலத்தை தொடங்குகிறாய். அது சரியானதாக இருக்காது. ஆனால் அது உண்மையாக இருக்கும். அந்த உண்மை தான் உன்னை தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்தும். உன் பாதையில் இனிமேல் ஒளியும் நிழலும் இருக்கும். ஆனால் நீ நிழலை பார்த்து பயப்பட மாட்டாய். ஏனெனில் ஒளி உன்னுள்ளே இருக்கிறது என்று நீ இப்போது அறிந்திருக்கிறாய். என் தங்கமே, அந்த வார்த்தை உன்னை காக்கும். ஏனெனில் அது உன்னை உன்னோடு சேர்த்துவிட்டது. உன் இதயம், உன் மனம், உன் ஆன்மா எல்லாம் இப்போது ஒரே திசையில் நடக்கிறது. இந்த ஒன்றுபட்ட தன்மை தான் உன் உண்மையான பலம். நீ அமைதியாக முன்னே செல். வேகமாக இல்லை. ஒப்பீடு இல்லாமல். பயம் இருந்தாலும் நம்பிக்கையோடு. வாழ்க்கை உன்னை ஏமாற்றவில்லை. அது உன்னை தயார்படுத்தியது. இப்போது நீ தயாராக இருக்கிறாய். உன் வாழ்க்கையை நீயே பாதுகாக்க. உன் ஒளியை நீயே காக்க. என் தங்கமே, இப்போது நீ உள்ளுக்குள் இன்னும் ஆழமான ஒரு மாற்றத்தை உணர்கிறாய். அது வெளியில் யாருக்கும் தெரியாது. ஆனால் உனக்கு தெரியும். உன் சிந்தனைகள் இனிமேல் சத்தமாக கத்தவில்லை. அவை மென்மையாக பேசுகிறது. இந்த மென்மை தான் உன் வளர்ச்சியின் அடையாளம். வலிமை எப்போதும் சத்தமாக இருக்க வேண்டியதில்லை. உண்மையான வலிமை அமைதியாகவே இருக்கும். நீ இனிமேல் கடந்த காலத்தை நினைத்து உன்னை தண்டிக்க மாட்டாய். அப்போது நீ அறிந்த அளவுக்கு தான் நீ நடந்தாய் என்பதை உன் மனம் இப்போது ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன்னை இலகுவாக்குகிறது. குற்ற உணர்வு குறைந்த இடத்தில் தான் நிம்மதி வளர ஆரம்பிக்கும். என் தங்கமே, நீ கவனிப்பாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல விஷயங்களை நீ சந்தேகப்பட மாட்டாய். முன்பு சந்தோஷம் வந்தாலே எப்போது போகுமோ என்று பயந்தாய். இப்போது வந்ததை வரவேற்க கற்றுக்கொள்கிறாய். போனால் போகட்டும் என்று விட்டுவிடும் தைரியம் உனக்கு வந்துவிட்டது. பிடித்து கொள்வதில் இல்லை. விட்டுவிடுவதில் தான் உண்மையான பாதுகாப்பு. நீ இனிமேல் உன் உணர்வுகளை அடக்கி வைக்க மாட்டாய். உனக்கு வலி என்றால் அதை ஒப்புக்கொள்வாய். உனக்கு சந்தோஷம் என்றால் அதை அனுபவிப்பாய். இந்த நேர்மை தான் உன் ஆன்மாவை வலுப்படுத்துகிறது. போலியான சிரிப்புகள் இனிமேல் உனக்கு தேவையில்லை. என் தங்கமே, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் இன்னொரு கதவை திறந்திருக்கிறது. அது சுயமதிப்பு என்ற கதவு. நீ யாருக்காகவும் உன் மதிப்பை குறைக்க வேண்டியதில்லை என்பதை நீ இப்போது புரிந்து கொண்டிருக்கிறாய். உன் மதிப்பு யாருடைய ஒப்புதலிலும் இல்லை. அது உன் சுயமரியாதையில் இருக்கிறது. நீ இனிமேல் உறவுகளை பயத்தால் பிடித்து கொள்ள மாட்டாய். தனியாகிவிடுவேனோ என்ற பயம் உன்னை கட்டுப்படுத்தாது. ஏனெனில் நீ உன்னோடு இருக்க கற்றுக்கொண்டு விட்டாய். உன்னோடு நீ நிம்மதியாக இருக்க முடிந்தால் உலகம் உன்னை பயமுறுத்த முடியாது. என் தங்கமே, உன் உள்ளத்தில் இப்போது ஒரு புதிய ஒளி எரிகிறது. அது பெருமையின் ஒளி அல்ல. அது தன்னை ஏற்றுக்கொண்டவளின் ஒளி. நான் இப்படித்தான் என்ற ஒளி. இந்த ஒளி தான் உன்னை சரியான மனிதர்களிடம் கொண்டு சேர்க்கும். நீ இனிமேல் யாரையும் காப்பாற்ற வேண்டும் என்ற பொறுப்பை உன் தோள்களில் ஏற்றிக்கொள்ள மாட்டாய். யாராவது விழுந்தால் கை கொடுப்பாய்.
ஆனால் உன்னையும் இழுத்துக்கொண்டு விழ மாட்டாய். இந்த எல்லை தான் உன் வாழ்க்கையை சமநிலையாக்கும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் சில மனிதர்கள் உன்னை பார்த்து மாறுவார்கள். நீ அவர்களை மாற்ற முயற்சிக்க வேண்டாம். உன் மாற்றமே போதும். சிலர் உன்னிடமிருந்து தைரியம் கற்றுக்கொள்வார்கள். சிலர் உன்னை புரிந்து கொள்ள முடியாமல் விலகுவார்கள். இரண்டும் இயல்பே. நீ இனிமேல் உன் கனவுகளை சின்னதாக நினைக்க மாட்டாய். அவை பெரியதாக தோன்றினாலும் அவை உனக்காகத்தான் வந்திருக்கிறது என்று நம்ப ஆரம்பித்திருக்கிறாய். இந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னே இழுத்துச் செல்லும் கயிறு. என் தங்கமே, அந்த வார்த்தை உன் வாழ்க்கையில் ஒரு விதமாக உன் பார்வையை மாற்றிவிட்டது. முன்பு நீ மனிதர்களை முதலில் நம்பினாய். இப்போது நீ உன் உள்ளத்தை முதலில் கேட்கிறாய். இந்த மாற்றம் தான் உன்னை தவறான இடங்களில் இருந்து காப்பாற்றும். நீ இனிமேல் உன் சோர்வை மறைக்க மாட்டாய். ஓய்வு தேவை என்றால் அதை ஒப்புக்கொள்வாய். நின்று சுவாசிப்பாய். உன்னை நீயே கவனித்துக் கொள்வாய். இந்த சுய பராமரிப்பு தான் நீ நீண்ட காலம் வலிமையாக இருக்க உதவும். என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் அமைதி சலிப்பாக இருக்காது. அது நிறைவாக இருக்கும். நீ எதையும் இழந்ததாக உணரமாட்டாய். ஏனெனில் நீ உன்னை மீட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னை விட பெரிய சாதனை வேறு எதுவும் இல்லை. நீ இனிமேல் உன் கண்ணீரை மறைக்க மாட்டாய். அது உன் பலவீனம் இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டுவிட்டாய். அது உன் மனம் சுத்தமாகும் வழி. அழுத பிறகு நீ தெளிவாக சிந்திக்கிறாய் அல்லவா? அதுதான் அதன் பரிசு. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் எந்த முடிவையும் அவசரத்தில் எடுக்க மாட்டாய். நீ உன் உள்ளத்தை கேட்டு நிதானமாக நடப்பாய். இந்த நிதானம் தான் உன்னை பல தவறுகளில் இருந்து காப்பாற்றும். நீ இனிமேல் யாரிடமும் உன் எல்லைகளை விளக்கி சோர மாட்டாய். உன் நடத்தை தான் உன் எல்லையை சொல்லும். யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு புரியும். புரியாதவர்களுக்கு நீ பொறுப்பல்ல. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் இனிமேல் வரும் உதவிகள் மென்மையாக இருக்கும். சத்தமில்லாமல். ஆனால் அவை உன்னை ஆழமாக தொடும். சரியான நேரத்தில் வரும் ஒரு வார்த்தை. சரியான தருணத்தில் கிடைக்கும் ஒரு கை. இவை எல்லாம் நீ சரியான பாதையில் இருப்பதற்கான அறிகுறிகள். நீ இனிமேல் உன் கடந்த காலத்தை வெறுக்க மாட்டாய். அது உன்னை இங்கு கொண்டு வந்திருக்கிறது என்பதை நீ ஏற்றுக்கொண்டிருக்கிறாய். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் தான் உன்னை முழுமையாக்குகிறது. என் தங்கமே, அந்த வார்த்தை உன்னை காக்கும் என்று நான் மீண்டும் சொல்கிறேன். அது உன் வாழ்க்கையின் எல்லா மூலைகளிலும் மெதுவாக வேலை செய்கிறது. உன் எண்ணங்களில், உன் முடிவுகளில், உன் உறவுகளில், உன் அமைதியில். நீ இப்போது ஒரு புதிய மனிதராக மாறவில்லை. நீ நீயாக திரும்பியிருக்கிறாய். அதுவே மிக பெரிய மாற்றம். உன் உண்மையை நீ இப்போது வாழ ஆரம்பித்திருக்கிறாய். உன் பாதையில் இனிமேல் சவால்கள் வரலாம். ஆனால் அவை உன்னை உடைக்க வராது. உன்னை வலுப்படுத்த வருமே தவிர. இந்த நம்பிக்கையோடு நீ நடக்கிறாய். பயத்தோடு அல்ல, விழிப்போடு. என் தங்கமே, நீ இப்போது பாதுகாப்பில் இருக்கிறாய். வெளியிலிருந்து யாரோ காத்திருக்கிறார்கள் என்பதால் அல்ல. உன்னுள்ளே நீ உன்னை காத்துக்கொள்ள ஆரம்பித்துவிட்டாய். இதை யாராலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. நீ அமைதியாக முன்னே செல். உன் வேகத்தில், உன் உண்மையோடு. வாழ்க்கை உன்னோடு சண்டை போடவில்லை. அது உன்னை அணைத்து வைத்திருக்கிறது. அதை நீ இப்போது உணர ஆரம்பித்திருக்கிறாய்.